நீங்க நீங்களா இருக்கீங்களா இல்ல வேற யாரோவா? நீங்க தினமும் பேசுறீங்க, சிரிக்கிறீங்க, எல்லாரோடையும் மிக்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி, உண்மையாவே அது நீங்க தானா இல்ல வேற யாரோவா அப்படின்னு. வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இது புது கண்டென்ட். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோம், எதை பத்தியும் யோசிக்காம, எதையும் ஃபேக் பண்ணாம, எப்படி ஃபீல் பண்ணமோ அதுவாவே இருந்தோம். ஆனா வளர 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 இப்படிதான் பேசணும், இப்படிதான் பிஹேவ் பண்ணணும், இப்படிதான் இதுதான் கரெக்ட், இப்படிதான் எல்லாமே அப்படின்னு யாரோ ரூல்ஸ் செட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோவா நம்மள நாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த எந்தெந்த நேரங்கள்லாம் இந்த ரியல் ஃபேஸ் எப்படி ஆகுது, எப்பெல்லாம் வந்து பொய் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்படின்னா, அந்த ஒரு ஆஃபீஸில் அந்த இடத்துல ஒரு மாதிரி இருப்போம், நம்ம வீட்டில் ஒரு மாதிரி இருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வேற மாதிரி லவுடாக ரொம்ப ஓப்பனாக ஜாலியாக இருப்போம். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. சில விஷயங்களை மறைச்சிருப்போம், சில விஷயங்களை சொல்லாமலாம் இருப்போம். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உள்ளதில் வந்து அதில் ஒரு ஃபேஸு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி, பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அப்போல்லாம் இருப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா இடத்துல இருக்கிற நீங்க எது ரியலு, எது ஆக்டிங்கு அப்படிங்கிறது. நம்ம ரியல் ஃபேஸ மறந்து போற ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் மெயினா இருக்கு. அது நம்ம சுத்தி உள்ள இடத்துலலாம் இருக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம அட்ஜஸ்ட் ஆகி போறோம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நம்மளே மறந்து அட்ஜஸ்ட் ஆகுறது தான் மெயினான ப்ராப்ளம். இந்த ஃபேஸு ஆக்டிங் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னைக்காவது? ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஒரு மாதிரி, ஃபேமிலி கிட்ட ஒரு மாதிரி, அவுட் சைட் வேர்ல்டு கிட்ட இன்னொரு ஃபேஸு. நம்ம லைஃபு ஒரு ஆக்டிங் மாதிரி ஒரு கட்டத்தில் நமக்கு தோணும். நம்மளுடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு ஹைட் பண்ணிட்டு ஒரு கேரக்டராகவே நம்ம ப்ளே பண்ணிட்டு இருப்போம் இந்த ஆக்டிங் ஃபேஸை. நம்ம எந்த இடத்துல உண்மையா இருக்கோம், எந்த இடத்துல ஃபேக்கா இருக்கோம், பொய்யா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. ஒரு நாள் நம்ம தனியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். உண்மையாவே நம்ம எந்த மாதிரியான பர்சன், நமக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கிளியராகவே நம்மளாலே ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்ம வாய்ஸை விட மற்றவங்க வாய்ஸ் ஒரு கட்டத்துல அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம ட்ரூ செல்ஃப் வந்து பேக்ரவுண்ட்ல போயிடுது, அவங்களுடைய வாய்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதுவும் ஒரு மெயின் ரீசன். இந்த ரியல் ஃபேஸில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம சேஞ்ச் ஆயிருந்தாலும் நம்ம ரியல் ஃபேஸ் என்னைக்கே நம்ம உள்ள நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கும். அதை மறுபடியும் நீ கண்டுபிடிக்கணும். அதான் பெரிய விஷயம். பெரிய சேஞ்ச் எல்லாம் வேண்டாம், சின்ன அவேர்னஸ் இருந்தாலே போதும். இன்னையிலிருந்து நீங்க எடுக்கிற ஒரு ஒரு டிசிஷனும் உங்க முன்னாடியே ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் மாதிரியாவது கேட்டுருங்க. இது உண்மையா நான் தானா, இது நம்ம சொல்றதுதான் நம்ம விரும்புறதா நடந்துட்டு இருக்கா? அந்த ஒரு கொஸ்டின் வந்து ஸ்லோவா உங்களை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நீங்க அப்படியே மிரர் முன்னாடி போய் நிக்கிறீங்க, இது நானா, எப்படியாவது நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்துட்டு நான் தான் கரெக்டா இருக்கேன். அவங்களால தயங்காதீங்க. தயங்குனீங்கனாலே அந்த ரியல் ஃபேஸ்ல இருந்து இந்த ஆக்டிங் ஃபேஸ் வந்துடும். தயங்கக்கூடாது. ஒரு உதவி செய்யணும்னா கூட டைரக்டா போய் செஞ்சிடணும். அதுல வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்களுக்காக சேஞ்ச் ஆகுறது தவறே இல்லை. ஆனா உங்களை மறந்து சேஞ்ச் ஆகிறது தான் பிரச்சனையே. இனிமேல் கொஞ்சம் ரியலா வாழ ஆரம்பிங்க. இந்த உலகத்துக்கே நீங்க வேற யார வேணா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நீங்க நீங்க தான். ஸோ உங்களுடைய ரியல் ஃபேஸை என்னைக்குமே கொண்டு வாங்க. அதுதான் உங்களுடைய ரியலு. நம்ம வந்து சொசைட்டிக்கு ஒரு மாதிரியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கிட்ட ஆஃபீஸு கிட்ட எப்படியா இருந்தாலும் உங்க ரியல் ஃபேஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. அது இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த ரியல் ஃபேஸை வந்து கொண்டு வாங்க. அதான் உங்களுடைய ரியலா இருங்க. ஒரு இடத்துல போய் தயங்காதீங்க. எது செய்யனாலும் உங்க டிசிஷன் எடுத்து ஓனா செய்யுங்க. அது வந்து ரொம்ப பில்ட் பண்ணும். உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸாக இருக்கும், ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்குங்க. ஸோ அதை சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷலான வீடியோ கிரியேட் பண்ணது. நம்மளா இருக்கணும், ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாழ்க்கை வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஆல். இன்னொரு நல்ல வீடியோவோட பெஸ்ட்டாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு ஸ்ரீராம். தேங்க்யூ ஆல்.